මගුල් ගෙදර කටයුතු මං හිතන්නේ දැන් ඉවර ඇති. ඒ නිසා මනින් ගෙන්න ගන්න පුළුවන් වෙයි. රනිල් වික්‍රමසිංහ මහත්මයාත් දැන් ජනාධිපතිවරයා නෙමෙයි. ඒ නිසා මුක්තිය නෑ. දැන් අපිට එතුමාව අධිකරණ හමුවට කැඳවන්න බලය තියෙනවා. அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான விஜித கெஹிரத் இன்றைய நாளில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கிற ஒரு சந்திப்பை நடத்தியிருந்தார். இந்த விஷயம் இன்றைய நாளில் நடந்திருந்தது, இன்று பகல் வேளையில் நடந்திருந்தது. இந்த சந்திப்பில் ஒரு சில விஷயங்கள் ஊடகவியலாளரால் கேட்கப்பட்டிருந்தது, சில கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அதாவது இப்போ இருக்கிற அரசாங்கம் ஊழலுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான பிரச்சாரத்தை மேற்கொண்டு இந்த ஆட்சிக்கு வந்திருக்கிற இந்த நேரத்தில் பொதுவாக தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரச்சாரமே அதுதான். அதாவது இலங்கையில் இருக்கிற ஊழல்வாதிகள் ஒழிக்கப்படுவார்கள். பழைய முக்கியமாக இலங்கையில் நடந்த மிகப்பெரிய ஊழல்கள் இப்பொழுது மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊழல்களுக்கு எதிரானவர்கள், அந்த ஊழலுக்கு புரிந்தவர்கள், அவர்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் வெளிநாடுகளில் எங்கிருந்தாலும் நாட்டுக்குள்ளே அழைத்து வரப்படுவார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருந்தாங்க. இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டிருந்தது. பிரச்சார மேடைகளில் மட்டுமில்லை, எல்லா முக்கியமான செய்தித்தளங்கள்லையும் இது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. இன்றைய நாளில் ஒரு ஊடக சந்திப்பு, அதாவது ஊடகவியலாளர் ஒருத்தர் கேட்டிருந்தார் அந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கிற அந்த சந்திப்பில். அதாவது இந்த மத்திய வங்கியினுடைய முறைகேடு, மத்திய வங்கி முறைன்னு சொல்லுவோம், இந்த ஊழல் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்க. அந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதா, அது தொடர்பான ஏதாவது மேலதிகமான தகவல்கள் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான விஜித கெஹிரத் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, අතරම මහජන ආරක්ෂක අමාත්‍යාංශය මගින් දැනටම ඒ පිළිබඳ අදාළ නීත්‍යානුකූලව කළ යුතු පරීක්ෂණ ආරම්භ කරලා තියෙනවා. අපි මහ බැංකු වංචාවට අදාළව නීත්‍යානුකූල ක්‍රියාමාර්ග අනිවාර්යෙන් ගන්නවා. දැන් මූලික පියවරයන් ආරම්භ කරලා තියෙනවා. රනිල් වික්‍රමසිංහ මහත්මයාත් දැන් ජනාධිපතිවරයා නෙමෙයි. ඒ නිසා මුක්තිය නෑ. ඒ නඩුව ඇත්තටම ඉදිරියට ගියේ නැත්තේ ව්‍යවස්ථාවේ තියෙන මුක්තිය බලය පාවිච්චි වෙලා දැන් අපිට එතුමාව අධිකරණ හමුවට කැඳවන්න බලය තියෙනවා. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள், அவர் இப்போ ஜனாதிபதி இல்லை, அவரை நாங்கள் எந்த நேரமும் எப்போ வேணாலும் எந்த ஒரு விசாரணை கமிஷனும் விசாரிக்கிறதுக்கான உரிமை இருக்குது, அந்த பலம் எங்கள்கிட்டையும் இருக்குது. அதனால் அவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார். இவ்வளவு காலமும் இந்த விசாரணைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது, அவர்களுடைய கையில் அந்த பலம் இருந்தபடியா, அரசாங்கத்தின் பலம் இருந்தபடியா. இப்போ யாருக்கும் எந்த பலமும் இல்லை, யாரும் இந்த அரசாங்கத்தில் இல்லை. அதனால் எந்த நேரத்தில் வேணாலும் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள், அவர்களுக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும். இதில் ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் உள்ளடக்கப்படுவார் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. சில வேளையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் இதில் சிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்ற கேள்வி நிறைய பேர் இந்த அவர் சொன்ன வீடியோக்களை கமெண்ட்ஸ்களாக பார்க்க கிடைச்சது. அதுவும் இல்லாமல் இந்த மத்திய வங்கியினுடைய முறைகேடு தொடர்பாக வெளிநாட்டில் இருக்கிறவர்களும் நாட்டுக்குள்ளே அவர்கள் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் அழைத்து வரப்படுவார்கள் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் இன்றைய நாளில் பல செய்திகளில் பார்க்க கிடைச்சது. எனவே இது ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிற அதே நேரத்தில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிற நிலையில் கடந்த ஆட்சியில் இருந்த, அல்லது நாடாளுமன்றம் கலைக்க போகிறதுக்கு முதல்ல இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான கடவுச்சீட்டுகள் இருக்கிறது. அதாவது ராஜதந்திர கடவுச்சீட்டுகள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு தனியான ஒரு பாஸ்போர்ட் வழங்கப்படும். அந்த கடவுச்சீட்டு இப்பொழுது பயன்படுத்த முடியாது, உடனடியாக அது ரத்து செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த கால ஆட்சியிலெல்லாம் அவங்க ஆட்சியில் இருந்து பாராளுமன்றத்தில் இல்லை, அமைச்சர்களாக இல்லாத காலத்தில் கூட அவர்களுடைய செயலாளர்கள் கூட பாவிச்சாங்க இந்த ராஜதந்திர பாஸ்போர்ட்களை. ஆனால் இந்த முறை அவர்களுக்கான கடவுச்சீட்டு எப்போ பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதோ அந்த நிமிடத்திலிருந்து அவர்களுக்கான ராஜதந்திர கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட முறையிலான பாஸ்போர்ட், நம்ம வச்சிருக்க மாதிரியே தனிப்பட்ட முறையிலான பாஸ்போர்ட்டுகளை பாவித்து வெளிநாடுகளுக்கு செல்லலாம். ஆனால் அரசாங்கத்தால் வழங்கப்படுகிற அவர்களுக்கான சலுகையாக வழங்கப்படுகிற ராஜதந்திர பாஸ்போர்ட்டுகளை அவங்க பாவிக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், கடந்த காலங்களில் இலங்கையினுடைய மிக மிக முக்கியமான நிறுவனமான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம், இது மிகப்பெரிய அளவில் சர்ச்சைக்குள்ளான, மிகப்பெரிய விமர்சனங்களுக்குள்ளான ஒரு நிறுவனமாக மாறியிருந்தது. ஒரு காலத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம்ன்றது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோடு ஒப்பிடுவாங்க. எமிரேட்ஸ் விமானங்கள் கூட இதில் பயன்படுத்தப்பட்டது. மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு ஏர்லைன்ஸாக உலகத்தில் இருக்கிற மிக முக்கியமான விமான சேவைகளில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இருந்தது. ஆனால் கடந்த கால ஆட்சி காலங்களில் இது
முற்றாக அவருடைய பெயர் வீணடிக்கப்பட்டு அவருடைய சேவை பாதிக்கப்பட்டு பலருடைய விமர்சனங்களுக்கு உள்ளான ஒரு விமான சேவையாக இருந்தது. கடந்த அரசாங்கத்தில் 51% பங்குகளை தனியார் நிறுவனங்களுக்கு அல்லது வெளிநாட்டு தனியார் நிறுவனங்களுக்கு கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய நாளில் அமைச்சரவை கூட்டம் இடம்பெற்றிருந்தது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க சொன்ன ஒரு விஷயம், இந்த விமான சேவை 51 பங்குகளை வெளிநாட்டு நிறுவனத்துக்கோ அல்லது தனியார் நிறுவனங்களுக்கோ கொடுக்குற அந்த யோசனையை, அந்த ஒப்பந்தத்தை இடைநிறுத்தி இலங்கையிலேயே அதனை மீள் உருவாக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கான அனுமதியை வழங்கியிருக்காரு. எனவே இதனை இட்டு ஸ்ரீலங்கன் விமான சேவையினுடைய முகாமைத்துவ செயல்திறன்கள் அதோடு மட்டுமில்லாமல் அதனுடைய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை முன்னெடுத்து தற்போதைய அரசாங்கத்தினால் அது தொடர்பான அவதானம் செலுத்தப்பட்டு இந்த விமான சேவையை சிறந்த விமான சேவையாக மாற்றுவதற்கான வாய்ப்பை உருவாக்குங்கள் அப்படின்ற ஒரு அனுமதியையும் அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களில் ஒன்றாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. வருகின்ற நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடக்க போகிற பொது தேர்தலானது ஒரு முக்கியமான தேர்தலாக இந்த அரசாங்கத்துக்கு இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. வரப்போகிற தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் இணைந்து தேர்தலில் போட்டியிட போகிறாங்க, எந்த கட்சிகள் எந்த கட்சியோடு இணைய போகுது, ஏற்கனவே தமிழ் கட்சிகள் பல சிக்கல்களையும் பல பிரிவுகளையும் கொண்டிருக்கு. இவங்க எப்படி இந்த தேர்தலில் போட்டியிட போகிறாங்க, அதோடு மட்டுமில்லாமல் ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர், தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைய நாளில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்களை சந்தித்ததாக செய்திகளில் நாங்கள் பார்த்தோம். அது எதுக்காக அந்த சந்திப்பு நடந்தது அப்படின்னு சொல்லி தெரியல. அது தொடர்பான செய்திகள் வரலாம், சாதாரணமாக சந்திப்பாக கூட இருக்கலாம். முதல் தடவையாக ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் சந்தித்த ஒரு சந்தர்ப்பமாக ஜனாதிபதி பதவியேற்றத்துக்கு பிறகு நடந்த ஒரு சந்திப்பாக இந்த சந்திப்பு இருக்கு. எனவே இந்த தேர்தல் தொடர்பான ஒரு செய்தி, இன்னொரு செய்தியை பார்த்தேன். 11 பில்லியன் ரூபாக்கள் இந்த தேர்தலுக்கு செலவிடுறாங்க. 11 பில்லியன் ரூபாக்கள், மில்லியன் அல்ல பில்லியன் ரூபாக்கள். இந்த 11 பில்லியனில் ஏற்கனவே 5 பில்லியன் ரூபாக்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதியினுடைய அவருடைய அந்த ஜனாதிபதி சலுகையை வைத்துக்கொண்டு அரசாங்கத்தினால் இந்த பணம் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் மீதமுள்ள 6 பில்லியன் ரூபாவை எப்படி ஒதுக்குறது, இதுக்கான பணத்தை எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னு தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடந்ததில் அடுத்த வருஷம் நடக்க போகிற வரவு செலவு திட்டத்தில் இருந்து இன்னும் ஒரு 6 பில்லியன் எடுத்து இந்த தேர்தலுக்கு பயன்படுத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் சொல்லப்படுது. எனவே பெரிய ஒரு தொகையை இந்த தேர்தல் சந்திக்க போகுது. எனவே அரசாங்கத்தில் இப்போ சொல்லப்போனால் இன்னொரு ஒரு மாதம் கூட முடியலை ஒரு தேர்தல் முடிஞ்சு, அதுக்கு இடையில் இன்னும் ஒரு தேர்தல் நடப்பது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல். இப்போ இருக்கிற நம்ம பொருளாதார நெருக்கடியில் இது ஒரு பாரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்றத யோசித்து இந்த தீர்மானங்கள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருது. எது எப்படி இருந்தாலும் அடுத்து வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் ஒரு நிலையான அரசாங்கத்தை இப்போ இருக்க அரசாங்கத்தால் உருவாக்க முடியும். காரணம், இப்போ இருக்கிறது ஒரு சிறிய அளவான 3 பேர் கொண்ட ஒரு அமைச்சரவை. எனவே அடுத்து வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலை தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தில் 25 முதல் 28 அமைச்சர்கள் மாத்திரம்தான் இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஆக கூடினாலே 28க்குள்ளே தான் இருக்க போகுது. கடந்த கால அரசாங்கத்திலெல்லாம் 107 அமைச்சர்களே இருந்தாங்க. அந்த அளவுக்கு பெரிய அளவு அவர்களுக்கான செயலாளர்கள். இந்த அரசாங்கத்தில் 28 அமைச்சர்களை கொண்ட அமைச்சரவை தான் இருக்குமாம். அதுக்கான ராஜாங்க அமைச்சர்களோ அல்லது பிரதி அமைச்சர்களோ இருக்க மாட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே இது ஒரு முக்கியமான விஷயமா இந்த அரசாங்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் நம்பப்படுது. எனவே இந்த மாதிரியான முக்கியமான செய்திகள் தான் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்த செய்திகளாக இருந்தது. ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் ஃபேஸ்புக் பேஜ், ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனல், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலுக்குரிய லிங்க் வந்து முதல் கமெண்ட்ஸில் இருக்குது. உடனுக்குடனான செய்திகளை அறிஞ்சு கொள்றதுக்கு வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள்.